ஆப்பிளியும் எக்ஸ்ஆர்லேருந்து 14 ப்ரோ மேக்ஸ் வரைக்கும் இங்கே இருக்கிற ஃபோன்ஸ் எல்லாமே நான் ஆக்டிவேட்டட் ஃபோன்ஸ், டெமோ ஃபோன்ஸ். நீங்கள் வந்து தான் இதை ஆனே பண்ண போகிறீங்க. 1 இயர் வாரண்ட்டி கொடுக்குறாங்க, ரீப்ளேஸ்மெண்ட் சர்வீஸ் வாரண்ட்டி. இதில் உங்களுக்கு ஏதாவது சாஃப்ட்வேர் கம்ப்ளைண்ட் அப்படின்னா அதை வந்து அவங்க ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துட்றாங்க. ஹார்ட்வேர் கம்ப்ளைண்ட் பண்ணவே முடியல அப்படின்னா பீஸ் டு பீஸ் ரீப்ளேஸே பண்ணி கொடுக்குறாங்க. சி டைப் டு லைட்னிங் கேபிளும் ஒரு கேஸும் ஒரு ஸ்க்ராட்ச் கார்டும் கொடுக்குறாங்க. ஒரிஜினல் பீஸ் தான். அந்த லைட்னிங் கேபிளுக்கும் 1 இயர் வாரண்ட்டியோட தான். எங்கேயுமே ஸ்க்ராச்சஸ் டென்டஸ் எதுவுமே இருக்காது. அவ்வளோ நீட்டாக ப்ரீமியமாக ஒரு விஷயத்தை பண்ணிட்டு இருக்காங்க. சாம்சங் சீரிஸ் நம்ம எடுத்துட்டிங்கன்னா S10 ப்ளஸ்ல S10 ப்ளஸ்லேருந்தே கொடுத்துட்ருக்காங்க. டாப் சீரிஸ் பார்த்தீங்கன்னா S22 அல்ட்ரா, ஃப்ளிப் 4 அந்த மாதிரி, அப்புறம் ஃபோல்ட் 4 இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வச்சுருக்காங்க. நான் வந்து 14 ப்ரோ வந்து செக் பண்ணேன். இவங்க 1,06,000 சம்திங் ஏதோ கொடுத்துட்ருக்காங்க. ஆக்சுவல் ரேட்டு 1,49,000 வரும். ஃப்ளிப் 4 வந்து பார்த்தீங்கன்னா இங்கே எவ்வளோ போட்டிருக்குன்னு பாருங்கள், 89,999. ஆனால் இவங்க இங்கே நான் ஆக்டிவேட் அன்யூஸ்டு ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 52,500 கொடுத்துட்ருக்காங்க. ஹலோ சேம் ஃபேமிலி, வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம எங்கே வந்துருக்கோம் பார்த்தீங்கன்னா கேலக்ஸி வெஞ்சர்ஸ். ஸோ நம்ம சேனலில் வந்து ஃபோன் வீடியோ அப்படின்னால வேறு லெவலில் பங்கமாக பண்ணுற ஒரு விஷயம் தான். ஸோ இந்த வகையில் கேலக்ஸி வெஞ்சர்ஸ் இவங்களை பற்றி சொல்லணும்னா ஒரு ப்ரீமியமான ஒரு மொபைல் ஷாப், இல்லை அது கடல்னே சொல்லலாம். ஏன்னா இங்கே ஃப்ரம் ஆப்பிள்லேருந்து சாம்சங்கோட ஃபஸ்ட் அந்த பேசிக் சீரிஸ் எஸ் சீரிஸ்லேருந்து எல்லா ஃபோன்ஸுமே இங்கே இருக்குது. ஆப்பிளையும் எக்ஸ்ஆர்லேருந்து 14 ப்ரோ மேக்ஸ் வரைக்கும் இங்கே இருக்குது. சாம்சங், ஆப்பிள் அண்ட் ஒன்ப்ளஸ் அண்ட் பிக்சல் இந்த மாதிரி ஃபோன்ஸ் எல்லாமே இருக்குது. இவங்களோட யூனிக்கான ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இங்கே இருக்கிற ஃபோன்ஸ் எல்லாமே நான் ஆக்டிவேட்டட் ஃபோன்ஸ், டெமோ ஃபோன்ஸ். நீங்கள் வந்து தான் இதை ஆனே பண்ண போகிறீங்க. அப்படிப்பட்ட ஃபோன்ஸ் தான் இங்கே வச்சுருக்காங்க. ஸோ இது நான் ஆப்பிள் ஸ்டோர்லேயே வாங்கிட்டு போவேன். இங்கே எதுக்கு ஏன் வாங்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே ஒரு ஸ்பெஷலான விஷயம் ரேட்டுங்க. ஸோ அங்கே ஒரு ஃபோன் வாங்குறீங்கன்னா அதுக்கு என்னென்ன விஷயங்கள் பண்ணுவாங்களோ அதே விஷயங்கள் இங்கே இருக்கும். ஆனால் இவங்க முக்கியமான விஷயம், டெமோ ஃபோன்ஸுக்கு 1 இயர் வாரண்ட்டி கொடுக்குறாங்க, ரீப்ளேஸ்மெண்ட் சர்வீஸ் வாரண்ட்டி. இதில் உங்களுக்கு ஏதாவது சாஃப்ட்வேர் கம்ப்ளைண்ட் அப்படின்னா அதை வந்து அவங்க ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துட்றாங்க. ஹார்ட்வேர் கம்ப்ளைண்ட் பண்ணவே முடியல அப்படின்னா பீஸ் டு பீஸ் ரீப்ளேஸே பண்ணி கொடுக்குறாங்க. அதான் இவங்களோட ஸ்பெஷலே. 1 இயர் வாரண்ட்டி ஆப்பிளுக்கு கொடுத்துட்ருக்காங்க. இது யாருமே கொடுக்க மாட்டாங்க, அது டெமோ ஃபோன்ஸுக்கு. ஆண்ட்ராய்ட் ஃபோன்ஸ் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 6 months ரீப்ளேஸ்மெண்ட் சர்வீஸ் வாரண்ட்டி கொடுத்துட்ருக்காங்க. உண்மையாலுமே செம விஷயம் இங்கே கேலக்ஸி வெஞ்சர்ஸில். ஏன் நான் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு ஃபோன் இங்கே வாங்கிட்டு போகிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து தான் இதை ஆனே பண்ணுவீங்க. அது வரைக்கும் அந்த ஃபோன் ஆன்லேயே இருக்காது. நீங்கள் வந்தால் மட்டும்தான் அது ஆக்டிவேட்டே ஆகும். அப்படிப்பட்ட ஃபோன்ஸ் தான் இங்கே இருக்குது. டெமோ ஃபோன்ஸ் எப்படி கிடைக்குது இவங்களுக்கு இவ்வளோ ஃபோன்ஸ் அப்படி நிறைய பேருக்கு அந்த டவுட் இருக்கும். இது எல்லாத்துக்கும் வர விஷயம் தான். ஸோ இவங்க குளோபலாக இருக்கிற எல்லா ஃபோன்ஸுமே ஜப்பான், சைனா அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இவங்க எடுத்துகிட்டு வராங்க. இங்கே இருக்கிற ஜப்பான், சைனானோட நீங்கள் அன்லாக்டு ஃபோன்ஸ்னு நினச்சிக்க வேண்டாம். இது எல்லாமே ஒரிஜினல் ஃபோன்ஸ் தான். எதுவுமே அதாவது இப்படி சொல்கிறது, பேட்டரி ஹெல்த்தெல்லாம் கிட்டத்தட்ட உங்களுக்கு 90 to 100 அந்த மாதிரி விஷயங்கள் தான் இருக்கும். ஸோ இங்கே இருக்கிற ஃபோன்ஸ் எதுவுமே டென்டஸ் ஸ்க்ராச்சஸ் எதுவுமே இருக்காது. முக்கியமானது ஐஃபோனுக்கு இவங்க கொடுக்குற காம்ப்ளிமெண்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சி டைப் டு லைட்னிங் கேபிளும் ஒரு கேஸும் ஒரு ஸ்க்ராட்ச் கார்டும் கொடுக்குறாங்க. ஸோ இப்போது அந்த லைட்னிங் கேபிள் அப்படிங்கிறது இவங்க இங்கே டூப்ளிகேட் அந்த மாதிரி விஷயங்கள் எதுவுமே கிடையாது. எல்லாமே ஒரிஜினல் பீஸ் தான். அந்த லைட்னிங் கேபிளுக்கும் 1 இயர் வாரண்டியோடு தான் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ ஆண்ட்ராய்டு அப்படின்னு பார்க்கும்போது காம்ப்ளிமெண்ட்ஸ் எதுவும் இருக்காது. நீங்கள் காம்ப்ளிமெண்ட்ஸ் எதிர்பார்த்து வரீங்கன்னா உங்களுக்கே தெரியும், காம்ப்ளிமெண்ட்ஸ் ஒன்று கொடுக்குறாங்கன்னா அதில் ஒரு அமௌண்ட் வச்சு தான் கொடுக்க முடியும். அந்த விஷயத்தை இவங்க ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுறாங்க. இருக்கிற பொருளை நான் கொடுக்குறோம், குவாலிட்டியாக இருக்கும். 1 இயர் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டியோட ஐஃபோன்ஸ் தராங்க. ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் அட்ரஸ் சொல்ல மறந்துட்டு பாருங்கள். கேலக்ஸி வெஞ்சர்ஸ் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சாய்பாபா கோயிலில் வந்தீங்கன்னா அலகேஷன் ரோடு வரும். அங்கே ரமேஷ் மியூசிக் ஆப்போசிட்டில் அந்த ஃப்ளோரில் செகண்ட் ஃப்ளோரில் கேலக்ஸி வெஞ்சர்ஸ் இருக்குது. நீங்கள் கூகுள் மேப்பில் போயிட்டு கேலக்ஸி வெஞ்சர்ஸ்னு டைப் பண்ணிங்கன்னா இங்கே வந்து ஃபோன் வாங்குறது மட்டும் தான் வேலையாக இருக்கும். கூகுள் மேப்பை கொண்டு வந்து விட்டுரும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து உங்களுக்கு எக்ஸ்ஆர்லேருந்து 14 ப்ரோ மேக்ஸ் வரைக்கும் இங்கே வச்சுருக்காங்க. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ சிம்பிளாக ஒரு 2 ஃபோன் 3 ஃபோன் காட்டுறேன் பாருங்கள். அதோட குவாலிட்டி உங்களுக்கே புரிஞ்சிடும். இப்போ இங்கே பாருங்கள், குவாலிட்டி மட்டும் பார்த்துக்கோங்க. எங்கேயுமே ஸ்க்ராச்சஸ் டென்டஸ் எதுவுமே இருக்காது. அவ்வளோ நீட்டாக ப்ரீமியமாக ஒரு விஷயத்தை பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ நான் சொன்ன மாதிரி இதுக்கெல்லாமே உங்களுக்கு 1 இயர் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்ட்டி இருக்குது. இங்கே பாருங்கள், எக்ஸ்ஆர்லேருந்து ஆரம்பித்து இங்கே இருக்கிற ஃபோன்ஸ் எல்லாம் பார்த்துக்கோங்க. எல்லாமே பலம் தான் இருக்கும். ஏன்னா எல்லாத்துக்குமே ஐஃபோன் வாங்குறது அப்படிங்கிறது ஒரு பெரிய கனவாக இருக்கும். அது இந்த ஷாப்பில் என் மூலிமா நிறைவேறும்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், அடுத்தது எக்ஸஸ் மேக்ஸு. ஸோ இங்கே பாருங்கள், இதோட குவாலிட்டியில் நீங்களே பாருங்கள். இன்னும் இதெல்லாம் கிளிக்கவே இல்லைங்க இந்த பேக்கெலாம். நீங்கள் வந்து இதை ஆக்டிவேட் பண்ணால் மட்டும்தான் உண்டு. அந்தளவுக்கு இவங்க குவாலிட்டியாக வச்சுருக்காங்க. நீங்களே பார்த்துக்கோங்க. எங்கேயுமே டென்டஸ் ஸ்க்ராச்சஸ் எதுவுமே இருக்காது. ஸோ இப்போது இந்த ஃபோனில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேபிள்ஸ் எதுவுமே வராது. அதனால் இவங்க உங்களுக்கு ஒரிஜினல் ஆப்பிள் கேபிள் கொடுத்துட்றாங்க. இங்கே ஐஃபோன்ஸ் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு கேலக்ஸி வெஞ்சர்ஸில் ஸ்பெஷலான விஷயமே ஐஃபோன்ஸ் தான். சூப்பராக மெயின்டைன் பண்ணிட்டுருக்காங்க. அடுத்தது நம்ம ஆப்பிள் ப்ராடக்ட் ஓகே இதெல்லாம் இருக்குது. இவங்க சாம்சங்கில் ஒரு பிரளயத்தை ஏற்படுத்திட்டு இருக்காங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் நினைக்கிறேன். சாம்சங் சீரிஸ் நம்ம எடுத்துட்டிங்கன்னா S10 ப்ளஸ்லேருந்தே கொடுத்துட்ருக்காங்க. டாப் சீரிஸ் பார்த்தீங்கன்னா S22 அல்ட்ரா, ஃப்ளிப் 4 அந்த மாதிரி, அப்புறம் ஃபோல்ட் 4 இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வச்சுருக்காங்க.
ஸோ இதையுமே நீங்கள் ஒரு தடவை பார்த்துக்கலாம். இதோட குவாலிட்டி மட்டும் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். 2-3 பார்த்துக்கோங்க. இப்போ நான் அமுத்தினா கூட ஆன் ஆகாது, ஏன்னா நீங்கள் வந்து அதை ஆனே பண்ணோம், அந்த லெவலில் தான் வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள். ஸோ இவங்ககிட்ட ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, நான் ப்ராடக்ட் கொடுக்குறேன், அந்த ரேட்டை மட்டும் கொடுத்தா போதும். எக்ஸ்ட்ரா காம்ப்ளிமெண்ட்டு அதெல்லாம் கொடுத்து, அதான் எகைன் ஒரு காம்ப்ளிமெண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா அதை அவங்கக்கிட்ட தான் வச்சு கொடுக்க முடியும். அந்த விஷயங்கள் இவங்க பண்ணல. இதுக்கு காம்ப்ளிமெண்ட் அப்படின்னா அந்த கேபிள் கொடுக்குறாங்க. கேபிள் கிட்டத்தட்ட ஒரு 800-900 ரூபா வரும். அதுக்கும் வாரண்டியோடு தான் கொடுக்குறாங்க ஆப்பிளுக்கு. ஸோ இதுக்கு நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு 6 months ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்ட்டி ஆர் சர்வீஸ் வாரண்ட்டி கொடுத்துட்றாங்க. ஸோ அதே மாதிரி தான் ஃபிசிக்கல் டேமேஜ் இல்லாமல் கொண்டு வந்தீங்கன்னா யாராக இருந்தாலும் இது பண்ணி கொடுப்பாங்க. இவங்ககிட்ட முக்கியமான விஷயம் ஒன்று இருக்குது, இஎம்ஐ எல்லோரும் எதிர்பார்ப்பீங்கள்ல, இவங்ககிட்ட இஎம்ஐ அப்படின்ற விஷயம் கிடையாது. நீங்கள் கரெக்டாக கேஷ் அண்ட் கேரி தான், வந்துட்டு அமௌண்ட்டை கொடுத்துட்டு ப்ராடக்ட் எடுத்துகிட்டு போகலாம். கிரெடிட் கார்டு இருக்குது, ஆனால் பேமெண்ட் இவங்க எடுத்துகிட்டு நீங்கள் வந்து கன்வெர்ட் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்கும். அந்த விஷயம் இங்கே பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இங்கே வாங்க, அடுத்தது ஒரு இதை காட்டுறோம் பாருங்கள். S22 இங்கே பாருங்கள். இது ஏன் கைரேகை வச்சது மட்டும்தான் இருக்குது, மற்றபடி இங்கே எதுவுமே இருக்காது. ஸோ இங்கே வந்தீங்கன்னா நீங்கள் வந்து ஆன் பண்ணி ஆக்டிவேட் பண்ணுறது மட்டும்தான் இங்கே ஸ்பெஷலாக இருக்கும். ஸோ அதே மாதிரி இவங்க கொரியர் பண்ணுறாங்க. கொரியர் பண்ணுறது எப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, இப்போது நீங்கள் ஒரு மாடல் ஃபிக்ஸ் பண்ணுறீங்க, அந்த மாடல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா ஃபஸ்ட்டு அந்த மாடலுக்கான வீடியோ உங்களுக்கு அனுப்பிச்சிடுவாங்க. சுற்றி எல்லா சைடும் 360 அனுப்பிச்சிடுவாங்க. நீங்கள் பேமெண்ட் பண்ணக்கப்புறம் அப்போ தான் அந்த வீடியோலேயே அந்த ஃபோனையும் ஆன் பண்ணுவாங்க. அந்த லெவலில் வச்சுருக்காங்க. அதே பபிள் ரேப் பண்ணி எந்த ஊராக இருந்தாலும் இவங்க அனுப்ப தயார் தான். மறக்காமல் யூஸ் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை. கீழே இருக்கிற நம்பர் நீங்கள் கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ சாம்சங் இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. உங்களுக்கு இன்னும் இந்த Fold 4 அதே மாதிரி Flip 4 இதெல்லாம் உங்களுக்கு காட்டுறேன். வந்து பார்த்தீங்கன்னா சாம்சங்கோட ஃப்ளிப் மாடல், ஃபோல்டு மாடல் பார்க்குறோம் நம்ம. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ இங்கே சாம்பிளுக்கு ரேர் கலர்ஸ்லேருந்து எல்லாமே இப்போ இங்கே வச்சுருக்காங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபோல்டு, இது ஃப்ளிப்பு. இது வந்து பார்த்திங்கன்னா சாம்சங் Fold 3. இதோட குவாலிட்டி நீங்களே பார்த்துக்கோங்க, வேறு லெவலில் இருக்கும். ஒரு ஸ்க்ராச்சஸ் டென்ட் இருக்காது. இது Fold 3, இது Fold 4. ஸோ இங்கே வந்து சாம்பிளுக்கு தான் நான் 1, 2, 3 வச்சுருக்கேன் உங்களுக்கு. இங்கே பாக்ஸ் பீசஸ் இங்கே கொடுக்குறது எல்லாமே பாக்ஸ் பீசஸ் தான், டெமோ பீசஸ் தான், நான் ஆக்டிவேட்டட் தான். இப்போ இது கூட நீங்கள் வந்து ஆன் பண்ணால் மட்டும்தான் உண்டு, அந்த லெவலில் தான் வச்சுருக்காங்க எல்லாமே. ஸோ இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு Fold 3 and 4 இருக்குது. இந்த கலர்ஸ் எல்லாம் எனக்கு தெரிஞ்சு டக்குன்னு கிடைக்கிற கலர்ஸ்லாம் கிடையாது. மற்றதெல்லாம் கிடைக்கும், ஒயிட்லாம் உங்களுக்கு கிடைக்கும். இந்த லைட் க்ரீனு அந்த ப்ளூவெல்லாம் உங்களுக்கு ரேர் தான். ஆனால் அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் இவங்ககிட்ட இருக்குது. ஸோ ஆன்லைன் டெலிவரின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா லோக்கல் கொஞ்சம் நியர்பை அப்படின்னா மேக்ஸிமம் 1 to 2 டேஸில் வந்துடும். ஸோ அதை தாண்டி போகும்போது ஒரு 2 to 3 டேஸ் அவ்வளோதான். அதுக்கு மேலே இவங்க எடுத்துக்க மாட்டாங்க. வெளியூர் மக்களுக்கும் இது கிடைக்கும். ஏன்னா அந்த எப்படி சொல்கிறது, இஎம்ஐஸ் அப்படின்ற விஷயங்கள் மட்டும் இங்கே கிடையாது, ஆனால் கேஷ் அண்ட் கேரி மட்டும் தான். அந்த விஷயங்கள் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ ரேட் வைஸாக அப்படின்னு பார்க்கும்போது நான் வந்து 14 Pro வந்து செக் பண்ணேன். இவங்க 1,06,000 சம்திங் ஏதோ கொடுத்துட்ருக்காங்க. ஆக்சுவல் ரேட்டு 1,49,000 வருது. ஸோ அதிலே நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கலாம். இன்னொரு விஷயம், இவங்க கொடுக்குற ஒவ்வொரு பொருளுமே ப்ரொஃபஷ்னலாக அந்த பில்லெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு iPlanet எப்படி கொடுக்குறாங்களோ அதே பில். இதுதான் IMEI நம்பரு, இந்த ரேட்டில் தான் கொடுக்குறாங்க, இதோட வாரண்ட்டி இவ்வளோ, இப்படி கவர் ஆகும், அந்த விஷயங்கள் கொடுத்துட்றாங்க. இங்கே எக்ஸ்சேஞ்ச் விஷயங்கள் ஒன்று கிடையாது. ஆனால் இவங்ககிட்ட ஒரு 13 நீங்கள் எடுக்கிறீங்க, உங்களுக்கு 14க்கு அப்கிரேட் ஆகணும், அந்த வாரண்ட்டி முடிஞ்சு போச்சு அப்படின்னாலும் பரவாயில்ல, அந்த ஃபோனை இவங்ககிட்ட கொடுத்துட்டு நீங்கள் அதை அப்டேட் பண்ணிக்கலாம். ஒரு இன்னொரு எக்ஸாம்பிள் காட்ட பாருங்கள். Flip 4 வந்து பார்த்தீங்கன்னா இங்கே எவ்வளோ போட்டிருக்குன்னு பாருங்கள், 89,999. ஆனால் இவங்க இங்கே கொடுக்கறது அந்த நான் ஆக்டிவேட்டட் அன்யூஸ்டு ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 52,500 கொடுத்துட்ருக்காங்க. இதுலேயே உங்களுக்கு டிஃப்ரென்ஷியேட் புரிஞ்சிடும். ஸோ எனக்கு தெரிஞ்சு நீங்கள் ஒரு ஷோரூமில் போய் வாங்குறீங்கன்னா அதை விட ஒரு 10 to 20%, நான் சொல்கிறது மினிமம் 10 to 20% கம்மியாக தான் இருக்கும். ஸோ இங்கே இவங்க கொடுக்குற ரேட் உங்களுக்கு டேரெக்டாகவே காமிச்சிட்டு பாருங்க, 89,99 வருது. ஆனால் இவங்க கொடுக்குறது 52,500. இதுதான் டிஃப்ரென்ஸ் பார்த்துக்கோங்க. ஸோ வாங்க OnePlus அந்த பிக்சல் பார்த்துடலாம். பார்த்தீங்கன்னா நம்ம லாஸ்ட் டைம் வந்து ஐஃபோன்ஸும் சாம்சங் பார்த்துருந்தோம். இப்போ எக்ஸ்க்ளூசிவாக OnePlus அண்ட் பிக்சல். ஸோ ஐஃபோனுக்கு அடுத்தது எல்லாருமே விரும்புறது இந்த OnePlus அந்த மாடல் தான். ஸோ அந்த வகையில் இன்றைக்கி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 10T இங்கே பார்த்துக்கோங்க. அதோட குவாலிட்டி எகைன் நான் வந்து இவ்வளோ பீஸ் தான் வச்சுருக்கேன் நினச்சிக்க வேண்டாம், சாம்பிளுக்காக உங்களுக்கு காட்டுறதுக்காக தான் வச்சுருக்கு. ஸோ இதெல்லாம் 10T, இது 10 Pro. இந்த சைடு பார்த்தீங்கன்னா 10 Pro இருக்கும். ஸோ எனக்கு தெரிஞ்சு மார்க்கெட் ரேட்டை விட இவங்ககிட்ட 10 to 20% மினிமம் கம்மியாக இருக்கும். மேக்ஸிமம் நீங்கள் இங்கே வந்தீங்கனாலே தெரியும், எனக்கு கொடுத்த ரெஸ்பான்ஸ் மேக்ஸிமம் உங்களுக்கு அதை விட பயங்கரமாகவே கொடுப்பாங்க. கண்டிப்பாக மிஸ்டர் கேமராமேன் சொல்லிட்டு வாங்க, அவங்களுக்கான ஒரு ஆஃபர் உங்களுக்கு கண்டிப்பாக கொடுப்பாங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா OnePlus இந்த மாதிரி மாடல் இருக்குது. இன்னும் நிறையா பேர் ரொம்ப விரும்புகிறது என்னென்னா, யூடியூபர்ஸ்லாம் விரும்புகிறது என்னென்னா பிக்சல். ஸோ கேமராக்கும் வீடியோ எடுக்கிறதுக்கும் சூப்பராக இருக்கிற ஒரு ஃபோன். அது வந்து பார்த்தீங்கன்னா 5A, கூகுள் பிக்சல் 5A இங்கே இருக்குது பார்த்துக்கோங்க. அதே மாதிரி இவங்ககிட்ட இப்போதைக்கு 7 Pro வந்து ஸ்டாக் இருக்குது. இது வந்து எனக்கு தெரிஞ்சு ஜூம் நல்லா போகும்னு நினைக்கிறேன். கேமராவுக்கு ஒரு செமையான ஒரு ஃபோன்னே சொல்லலாம். ஏன்னா 30x வரைக்கும் ஜூம் போகும். அந்த 30x போனாலும் பிக்சல் உடையிறதுக்கான ஒரு வாய்ப்பே கிடையாது, அவ்வளோ சூப்பராக இருக்கும்.
ஸோ ஓகே ஓகே ஸோ இது வரைக்கும் நான் காமிச்சதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ யாரும் மிஸ் பண்ண வேண்டாம். இந்த ஒரு கடை எனக்கு தெரிஞ்சு ப்ரீமியமான ஒரு கடைன்னு சொல்லலாம், கேலக்ஸி வெஞ்சர்ஸ். ஸோ இது ஒரு ஃபோன் கடை இல்லை, ஃபோன் கடல். இவ்வளோ ஃபோன்ஸ் இங்கே இருக்குது. இங்கே வந்தீங்கன்னா ப்ராப்பராக நீங்கள் ஷோரூமில் வாங்குற என்னென்ன விஷயம் அந்த ஃபீல் பண்ணுறீங்களோ அதே ப்ளசண்ட்டான விஷயம் இங்கே இருக்குது. அந்த பில்லில் கிளியராக மென்ஷன் பண்ணி உங்களுக்கு டீட்டெயிலாக கொடுத்துருவாங்க. இவங்களோட ஸ்பெஷல் நான் சொன்ன மாதிரி நான் ஆக்டிவேட்டட் அன்யூஸ்டு ஃபோன்ஸ் இது எல்லாமே நீங்கள் வந்து ஆன் பண்ணால் மட்டும்தான் உண்டு. அந்த லெவலில் தான் வச்சுருக்காங்க. மிஸ் பண்ணிடாதீங்க. மிஸ்டர் கேமராமேன் சொல்லிட்டு வாங்க, வேறு லெவலில் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுப்பாங்க. தேங்க்யூ.